தெரியாதா உங்களுக்கு? திமுக பஸ் ஏ டீமா இருந்தது, அதனால ஏ கத்து பி என்ற தலைவர் எங்களுக்கு சொல்றாங்க போல. அவ்வளவுதான். பணம் தேவைப்பட்டாதான் நாங்கள் ஒருத்தவங்க பி டீமா இருக்கணும், எங்களுக்கு செல்வாக்கு தேவைப்பட்டாலும் பி டீமா இருக்கணும். இது எல்லாமே பிறக்காம எழுதி வச்சு போன ஒரே தலைவர் எங்க தளபதி விஜய். அவருக்கு பி டீமா இருக்கணும் அவசியமா கிடையாது, ஏபிசிடியில் இருக்கிற ரத்தரா இருக்கணும் அவசியமா கிடையாது. அந்த 2 பேரும் ஊப்பியா இருப்பாங்க 200 ரூபாய்க்காக. அந்த 200 ரூபாய் தீர்ந்துச்சுன்னா அவங்க எங்க போவாங்க? அதை யோசிச்சு பாருங்க. ஊப்பிகளின் ஆட்சி இனி முடிவுக்கு வந்துவிடும். நாளைய தீர்ப்பு எழுதக்கூடிய எங்கள் தளபதியின் ஆட்சி தூக்கமாக நல்ல தூக்கத்துடன் தொடங்கும் 2026. நன்றி. என் மக்களின் தளபதியான எங்கள் தளபதி விஜய் அவர்கள் இன்னைக்கு வந்திருக்க களத்தில் வந்திருக்காருன்னா அதுக்கு ஒரே காரணம், மக்களுக்கு ஒரு அநியாயம் வரும்போதும் அநீதி நடக்கும் போதும் களத்தில் நான் இருப்பேன்னு மக்களுக்கு நம்பிக்கை கொடுக்கக்கூடிய ஒரே தலைவர். அதுவும் ஊழலற்ற ஒரு களங்கம் இல்லாத கைகளுக்கு சொந்தக்காரர் எங்கள் தலைவர். அதனால்தான் இன்னைக்கு களத்தில் நின்று இருக்காரு. இந்த ஒரு இதுவே இனி வரும் காலங்களில் இப்படி ஒரு அநியாயமோ மக்களுக்கான ஒரு கொடூரமான ஆட்சியோட வெளிப்பாடும் இனிமேல் நடக்காது. இப்போ தெரிஞ்சிருக்கும், கோட்டை அதிரி இருக்கும் நேரத்துக்கு. இப்போ எங்கள் தளபதி எங்கே போய் நிற்பாருன்னு தெரிஞ்சிருக்கும். இந்த கூட்டம் இப்போ ஒரு செகண்டில் போயிருந்தா என்ன இருக்கும்? கூட்டம்னா இது கூட்டம் சொல்ல முடியாது, இதுவே ஒரு மினி மாநாடு தான். ஏன்னா அங்கே யார் நிற்கிறான்னு தான் ஒருவித புரட்சியின் சொந்தக்காரர் எங்கள் தளபதி. அவரோட இந்த ஒவ்வொரு சொல்லுக்கும் 2026 இவங்க அனுபவிக்க போகிறாங்க. ஆனால் அதை வீட்டில் உட்காந்து வேடிக்கை பார்க்க முடியுமே தண்டி கோட்டை கனவை இனிமேல் தூக்கி யாரை கட்ட வேண்டியது அவங்க கனவு. தூக்கி யாரை கட்ட சொல்லுங்கள். இனி வரும் காலம் எங்கள் தளபதியோட ஆட்சி அமையும், அதுக்கான முன்னோடி தான் இது. இப்போ கூட எங்கள் தளபதி எல்லாருக்கிட்டையுமே சொன்ன ஒரே வார்த்தை தான், இது நம்ம கட்சி இது இல்லை, ஒரு அநீதி நடந்திருக்கு, அந்த அநீதிக்கான எதிர்ப்பை நம்ம தெரிவிக்கணும். இனியும் ஒரு உயிர் போகக்கூடாது. இந்த மாதிரி ராக்கப் டெத்தில் ஒரு உயிர் கூட போகக்கூடாது. மக்களை பாதுகாக்க தான் போலீஸு. மக்களை பாதுகாக்கிறதுக்கு நீங்கள் இல்லாமல் மக்களை சாவடிக்கிறது நீங்கள் எதுக்கு உங்களை ஆட்சி அமர்த்தணும்? நாங்கள் இதுக்கு தானா ஓட்டு போகிற மாதிரி 200 ரூபாய்க்கு கூலி படியா? நாங்கள் 200 ரூபாய்க்கு எங்களை வச்சு எங்களே சாவடிக்கிறதுக்கு ஒரு இடம் கொடுத்துல ஊழல் எல்லாருமே ஊழல் தான். எங்கள் தளபதி சொல்கிற ஒரே வார்த்தை என்னது, நீங்கள் நல்லா ஆட்சி செஞ்சால் நாங்கள் ஏன் வரப்போகிறோம்? எதுக்கு நாங்கள் மக்களுக்கு என்டர்டைன்மெண்ட்டாக இருந்துட்டு போயிருப்போம். அவர் எதுக்கு வரணும்? அவருக்கு இதனால் எவ்வளோ பெரிய சிக்கல் இருக்குது, எவ்வளோ கஷ்டத்தை அனுபவிக்கிறாரு. எங்கள் தளபதி மாதிரி ஒரு ஆள் யாராச்சும் காமிக்க சொல்லுங்கள், இவ்வளோ சிக்கல் இவ்வளோ கஷ்டம். அப்போட அவரை நினச்சி இதுவரை அவர் கலங்கு நிறைய கிடையாது. அவங்க மக்கள் நம்ம தொண்டர்களுக்கும் மக்களுக்கும் இவ்வளோ பாதிப்பை கொடுக்குறாங்களே, இவ்வளோ நெருக்கடி. இப்போ கூட லட்சக்கணக்கில் வந்துட்டாங்க. இது வெறும் ஒரு 6000 10,000 பிளான் போட்டது தான். ஆனால் லட்சக்கணக்கில் மக்கள் வந்துருக்காங்க. பார்த்தீங்களா? இங்கே வர மக்கள், இங்கே போகிற மக்கள் ஒவ்வொரு முகமாக பாருங்கள், தெரியும். தளபதியை பார்த்துருவோம். தளபதி சொல்கிற ஒரு சொல்லுக்கு அவ்வளோ வேல்யூ இருக்குது. அந்த வேல்யூ இனிமேல் தான் தெரியும். இப்போ வரைக்கும் போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஆல்ரெடி உத்தரவு எவ்வளவோ போட்டாச்சு. ஆனால் இனிமேட்டு இன்னும் இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடக்கக்கூடாது. அதுக்கு என்ன பண்ணணும்? 2026 மக்கள் கரெக்டான தீர்ப்பை கொடுக்கணும். நாளைய தீர்ப்பில் தோன்றிய எங்கள் தலைவருக்கு நல்ல தீர்ப்பு எழுதக்கூடியது. மக்களின் ஒருவித புரட்சியின் அந்த ஒரு விரலில் இருக்குது. அந்த ஒரு விட மை டிவிக்கையில் விழும். ஒவ்வொரு வீட்டிலும் ஒவ்வொரு ஓட்டு கணக்கு பண்ணாதீங்க. ஒவ்வொரு பல ஓட்டை மாறன்றதை சிந்திச்சு பாருங்க. இப்போவே மனசாட்சியோட நடந்துக்க கற்றுக்கோங்க. நாளைக்கு எங்கள் ஆட்சி தான் வந்தால் உங்களை தூக்கி எங்கே எறியணும் எங்களுக்கு தெரியும். அது மக்கள் ஆட்சியாக மாறுமே கண்டி உங்களை மாதிரி அநியாயமான ஆட்சியாக மாறாது. தெரியாதா உங்களுக்கு? திமுக பஸ் ஏ டீமா இருந்தது, அதனால ஏ கத்து பி என்ற தலைவர் எங்களை சொல்றாங்க போல. அவ்வளவுதான். நாங்க பி டீம் தான். நாங்க பிஜேபிக்கு பி டீம் இல்ல, மக்களுக்கு பி டீம். மக்களுக்கு உழைக்கக்கூடிய பி டீம். நாங்க மக்களுக்கு பி டீம் சொல்லிட்டு பெருமைப்படுறோம். எங்களுக்கு பின்னாடி மக்கள் தான் இருக்காங்க. எங்கள் தளபதி முன்னாடி மக்கள் இருக்காங்க, இன்னைக்கு எங்கள் பின்னாடி மக்கள் இருக்காங்க. மக்களை தாண்டி நாங்கள் யாருக்கும் பி டீமாக இருக்கணும் எங்களுக்கு அவசியம் கிடையாது. எங்களுக்கு பணம் தேவைப்பட்டாலும் நாங்கள் ஒருத்தவங்க பி டீமாக இருக்கணும், எங்களுக்கு செல்வாக்கு தேவைப்பட்டாலும் பி டீமாக இருக்கணும். இது எல்லாமே பிறக்காம எழுதி வச்சு போன ஒரே தலைவர் எங்கள் தளபதி விஜய். அவருக்கு பி டீமாக இருக்கணும் அவசியமாக கிடையாது, ஏபிசிடியில் இருக்கிற ரத்தரா இருக்கணும் அவசியமாக கிடையாது. என்னைக்குமே வி என்ற வெற்றி சின்னம் கொண்ட எங்கள் விஜய் அவர்கள் நாளைய முதல்வர் இருப்பார். அதுக்கான முன்னோடி பல மாநாடு பார்த்தாச்சு, மாநாடு அதில் விட்டாச்சு. இதுக்கு மேலாம் செய்யணும்னு அவசியம் கிடையாது. இனிமேல் வந்தா சம்பவம்னா கிடையாது, சிறப்பான ரிசல்ட்டுக்காக காத்துனுக்கோம். ஒன்னே ஒன்று சொல்லிக்கிறேன், சத்யராஜ் அவர் மேலே நாங்கள் மதிப்பு வச்சுக்கிறோம். எங்கள் தளபதி அவரோட எப்படி சொல்லுது, அவர் நல்ல பழகி இருக்காரு, நல்ல இதுவே
அவரை பற்றி நம்ம ஏதோ சொல்லுறதுக்கு இல்லை, ஆனால் அவர் வந்து தெரிஞ்சிருக்கணும். நம்ம மகள் வந்து இப்படி போய் பேசுகிறாங்களே, ஒரு பதவிக்காக போய் இப்படி பேசுகிறாங்களே, அவர் எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பார் பாவம். அந்த டாபிக் வேணாம், நம்ம அதை பேச வேணாம். ஏன்னா அவரை வந்து எங்கள் தளபதிக்கு ரொம்ப பிடிக்கும், அதனால் அந்த டாபிக் நாங்கள் பேச விரும்பலை. ஆனால் எத்தனை நடிகர் வந்து திமுகவில் போய் பேசினாலும் அவங்களுக்கே மனசாட்சி தெரியும் யார் வரப்போகிறா, யாருக்குன்னு தனிப்பட்ட முறையே எங்கள் தளபதிக்கிட்ட பேசுகிறாங்க. அதெல்லாம் நாங்கள் சொல்லி விளம்பரம் தேடுற ஆள் நாங்கள் கிடையாது. எங்கள் தளபதி வந்தாலே விளம்பரம் தான். அவர் வந்து நின்னாலே மீடியாலாம் கூட்டிக்கிறோம். நாங்கள் வந்து மீடியாவுக்கு அமௌண்ட்டு கொடுத்து வர வைக்கணும் எங்களுக்கு அவசியமே கிடையாது. எங்கள் தளபதி என்ட்ரி கொடுத்தாலே மீடியா ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். நீங்கள் காமிக்கலனால எங்களுக்கு கவலை இல்லை. டிவியில் காமிக்க மாட்டீங்களா? கவலை இல்லை. எத்தனை டிவியில் காமிங்க? கோடிக்கான டிவி இருக்குது கையில். இதை தாண்டி எங்களுக்கு எது ஒரு டிவியில் நீங்கள் விளம்பரம்? உங்களுக்கு தான் தேவை விளம்பரம். அதனால தான் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஒவ்வொரு வாட்டியும் விளம்பரத்துக்காக எல்லா பத்திரிகைக்கும் எல்லா ஊடகத்துறைக்கும் நீங்கள் வந்து கவர்மெண்ட்டோட இதுவை கொடுத்து அவங்கள வந்து இது தரேன்னா கவர்மெண்ட் விளம்பரம் தர மாட்டோம், கவர்மெண்ட்டுக்கு பத்திரிகைக்கு விளம்பரம் தர மாட்டோம், இது நியூஸ் சேனலுக்கு எதுக்குமே நான் கவர்மெண்ட்டோட கோட்டா மூலியமாக தருவாங்க தெரியுங்களே, அது தரமாட்டோம். அந்த மாதிரி பேக்மெயில் பண்ணி அவங்க என்ன பண்ணுவாங்க, மீடியா நத்தி தானே ஆகணும். அந்த ரீசனுக்காக அவங்க வந்து அவங்கள கவர் பண்ணுறாங்க. என்ன கவர் பண்ணாலும் சரி, தளபதின்ற ஒரு ஆளுக்கு மக்கள் என்றைக்கும் ஆதரவு கொடுப்பாங்க. அவர் வந்து அவருக்காக வரவே இல்லை, மக்கள் கஷ்டத்தை தாங்க முடியல, பொறுத்து பார்த்தாரு. அதனால தான் நீ பொங்கி எழுந்துட்டாரு. லாஸ்ட்டாக ஒன்று 26 தான் ஃபஸ்ட் எலெக்ஷன், அதில் சிஎம் ஆயிடுமா தனித்து நிற்கிறோன்ற மாதிரி சொல்லியாச்சு. சரி, நான் ஒன்று உங்களை கேட்குறேன், சிஎம் ஆயிடுவாரான்னு கேட்குறீங்களே, இந்த கூட்டத்தை விட்டுருங்க. தனிப்பட்ட முறையை நீங்கள் எல்லாரையுமே கேளுங்க. தளபதி மேலே மரியாதை வச்சு ஓட்டு போடுவோம் சொல்லுவாங்களா மாட்டாங்களா நீங்கள் கேளுங்க. ஒரு 10 பேர் எடுத்திங்கன்னா 8 பேர் தளபதிக்கு தான். அந்த 2 பேர் ஊப்பியாக இருப்பாங்க 200 அந்த 200 தீர்ந்துச்சுன்னா அவங்க எங்கே போவாங்க? அதை யோசிச்சு பாருங்கள். ஊப்பிகளின் ஆட்சி இனி முடிவுக்கு வந்துவிடும். நாளைய தீர்ப்பை எழுதக்கூடிய எங்கள் தளபதியின் ஆட்சி தூக்கமாக நல்ல தூக்கத்துடன் தொடங்கும் 2026.